அஞ்செட்டுக்களை தமிழ் பாடும் என் போன்றோரே எல்லோருக்கும் இனிக்கும் என் வணக்கம். இந்திய நாட்டின் முதல் பிரதமர் என்னும் தலைப்பில் சிந்தனை செல்வன் சிற்றுரையாற்ற வந்திருக்கிறேன். செவி கொடுங்கள், செவி மடுங்கள். வெள்ளை நிற உடை அணிந்தவராம், உடை போன்றே உள்ளம் கொண்டவராம். வெள்ளை நிற உடை அணிந்தவராம், உடை போன்றே உள்ளம் கொண்டவராம். குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பா நேரு மாமாவை பற்றிய பாடல் இது. வெள்ளுடை வேந்தர் 6 அடி உயரத்தலையில் வெண்ணிற தொப்பி, தோளில் தாங்கிய வெண்புறா, வெள்ளை மேலுடையில் சிவப்பு ரோஜா, சிரித்த முகத்துடன் எங்கள் ராஜா. பண்டிட் நேரு என்பது நேருவின் அறிவு மேன்மையை காட்டும். ஆசிய ஜோதி என்றால் நேருவின் அரசியல் புகழை காட்டும். நேரு மாமா என்றால் நேரு குழந்தைகள் மேல் வைத்திருந்த அன்பை கூட்டும். இந்திய நாட்டின் பெரும் செல்வந்த தந்தை மோத்திலால் நேரு. அதனால் மகனுக்கு வீட்டிலேயே கல்வி, கல்லூரி கல்வியை லண்டனில் முடித்தார். அடிமைப்பட்ட இந்திய விடுதலை பெற வேண்டும் என்ற தனியாத தாகம் நேரு பெருமகனுக்கு விளைவு. 1912 காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்றார். தாழ்வுற்ற வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பால் பாற்று நின்றதாமோ பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த எம்மான் காந்தி வாழ்க வாழ்க என்று பாடியவர் முத்தமிழையும் முண்டாசுக்குள் முடித்து வைத்த பாரதி. ஆம், அண்ணல் காந்தியை நேரு பெருமகன் 1916 சந்தித்தார். 1919 இந்தியாவின் கருப்பு பக்கம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை. 1379 இந்தியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். 1200 பேர் படுகாயமடைந்தனர். வடக்கே நேரு மாமா, தெற்கே காமராஜர். இருவரின் மனங்களும் பாதித்தது. விதியை மாற்ற வீதிக்கு வந்தார்கள். வந்தே மாதிரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குவோம். 1929 காங்கிரஸ் கட்சியின் தலைவரானார். 1940 தனிநபர் உண்ணாவிரதம் இருந்தார். 1947 நாடு விடுதலை பெறும் வரை ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையினை வெளியேறு இயக்கம் என காந்தியடிகளுடன் பல போராட்டங்களில் ஈடுபட்டார். பரிசு மொத்தம் 9 ஆண்டுகள் சிறைவாசம். செல்வ சீமான் விட்டு பிள்ளை கலங்கிட நெஞ்சு உறுதி பெற்றார். 1947 நாடு சுதந்திரம் அடைந்த பொழுது, உலகம் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நாம் விழித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற அறை கூவலிட்டார். விடுதலை இந்தியாவின் முதல் தலைமை அமைச்சர். 1964 வரை தலைமையமைச்சராக இருந்து 5 ஆண்டு பணிகள். பசுமை புரட்சி, வேளாண்மையில் தொழில் புரட்சி, கல்வி புரட்சி என நாடு முன்னேறுவதற்கு பல திட்டங்களை கொண்டு வந்தார். நவ பாரத சிற்பி ஜவஹர்லால் நேரு அணிசேரா இயக்கம், கூட்டு சேரா இயக்கம், பஞ்சசீல கொள்கைகள் தந்து உலக புகழ் பெற்றார். அன்னை இந்திரா காந்தியை பெற்று தந்து ஒரு நல்ல தலைவியாக மாற்றினார். குழந்தை மேல் பேரன்பு கொண்ட நேரு தன் பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக அறிவித்ததால் 1950 முதல் குழந்தைகள் தினமாக கொண்டாடி வருகிறோம். இந்தியாவின் கண்டுபிடிப்பு, உலக காட்சிகள், சுயசரிதை ஆகிய நூல்களை படைத்தார். 1964 மே 27 மறைந்தார். சாவே உனக்கொரு நாள் சாவு வந்து சேராதோ, சஞ்சலமே நீ ஒரு நாள் சஞ்சலத்தை காணாமோ, தீயே உனக்கொரு நாள் தீ மூட்டி பாராமோ. நேரு மாமாவின் மறைவில் கண்ணீர் கவிதை வெடித்தார் கண்ணதாசன். வாழ்க நேரு மாமாவின் புகழ், வாழ்க நேரு மாமா. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.